தினம் ஒரு மூலிகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வாழை மரம். வாழை மரம் ஓர் தாவர இனமே என்பதை நாம் அறிவோம். வாழை மரம், வாழைத்தண்டு, வாழைப்பூ இவை அனைத்துமே மிகச்சிறந்த மருந்தாக மனிதர்களுக்கு பயன்படுவதை நாம் இன்னும் சரிவர பயன்படுத்தாமலே இருந்து வருகிறோம் என்பதை மறுக்கவும் இயலாது. வாழை மரங்களில் 300 முதல் 1000 வகை இருக்கிறது என்கிறார்கள். அதை போன்றே வாழைப்பழமும் கூட. பூவன் பழம், கற்பூரவல்லி பழம், செவ்வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், ரஸ்தாளி வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம், சர்க்கரை வாழைப்பழம், மலை வாழைப்பழம் என்று பல வகை உண்டு. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்கின்றோமோ இல்லையோ, வீட்டிற்கு ஓர் அவசியம் வாழை மரம் வளர்க்க வேண்டும் என்பதை கடமையாக கொள்ளுங்கள். வாழை இலை சாப்பாடு விஷத்தையே முறிக்கும் என்பார்கள். நல்லதுக்கும் நான் தான், கெட்டதுக்கும் நான் தான் என்று மனிதர்களோடு ஒட்டி கொண்ட இந்த வாழை மரமானது மனிதர்களுக்கு மிக மிக அவசியமான மருந்து என்பதை அறிய வேண்டும். சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் உடல் எடையை குறைப்பதற்கும் வாழைத்தண்டு ஜூஸை அளவாக பயன்படுத்துபவர்கள் நிச்சயம் பயன்பெறுவார்கள். கண்ணெரிச்சல், உடல் எரிச்சல், வயிற்றுப்புண் என்று பலவித நோய்களுக்கு வாழைத்தண்டானது மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு இந்த வாழைத்தண்டு சாறைத்தான் மருந்தாக உட்கொள்கிறார்கள். வாழைத்தண்டை மிக அவசியமாக வாரம் ஒரு முறையாவது பயன்படுத்துபவர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ உடல் சம்பந்தப்பட்ட சூடு பிரச்சனைகளோ இல்லாமல் பாதுகாத்து கொள்ளலாம். பல நோய்களுக்கு அருமருந்தாக பயன்படும் வாழைத்தண்டை போன்றே வாழைப்பூக்களும். ஆம் நண்பர்களே, வாழைப்பூவை தினம் பயன்படுத்துங்கள். வயிற்று புண்களிலிருந்து மிகவும் வயிற்றை பாதுகாத்து கொள்வதற்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் பிரச்சனைகள், வயிற்றில் ஏற்படும் அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண்களுக்கு மட்டும் மருந்தாக இல்லாமல் பெண்களின் கர்ப்பப்பைக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறதை மறுக்கவே இயலாது. குழந்தையின்மை பிரச்சனையை தீர்ப்பதற்கு வாழைப்பூ மிக அருமருந்தாக பயன்படுவதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாழைப்பூவையும் வாழைத்தண்டையும் உணவில் சரிவர சேர்த்து கொண்டு வருபவர்களுக்கு எல்லாவித பயனையும் பெறலாம் என்பதே சித்த வைத்தியத்தின் சிறப்பு. வாழை இலையானது தீக்காயங்களுக்கு மருந்தாகவும் உணவுகளுக்கு ஓர் தளமாகவும் பயன்படுவதை நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். சிறுநீர் சரியாக வெளியேறவில்லையா? வாழைத்தண்டு ஜூஸை பருகுங்கள், வாழைப்பூவை பருகுங்கள். அந்த சிறுநீர் பிரச்சனையிலிருந்து வெளியேறலாம். எனக்கு பசியே எடுக்கவில்லை, என்னால் சரிவர சாப்பிடவே முடியவில்லை என்பவர்கள் வாழை இலையில் சாப்பாட்டை போட்டு சாப்பிட பழகி வாருங்கள். தினம் 2 வாழைப்பழங்களை உட்கொள்ளுங்கள். பசி என்பது தானாகவே எடுக்க துவங்கிவிடும். ஓர் மனிதனுக்கு மிக முக்கியமான பாகம் வயிறு. அந்த வயிற்றை சுத்தமாக வைத்து கொள்பவர்களுக்கு நோய்களே அண்டாது. அப்படிப்பட்ட வயிற்றை சுத்தமாக வைத்து கொள்வதற்கும் நோய் நொடிகள் அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்கும் மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுவது வாழை மரம். வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ என்று அனைத்தும் மருந்தாக பயன்படும் இந்த வாழை மரத்தை வீட்டில் ஒவ்வொருவரும் வளர்க்க வேண்டும் என்பதே நம் ஆசையும் கூட. மேலும் மிக முக்கியமான விஷயத்தை இங்கே பகிர ஆசைப்படுகின்றேன். நண்பர்களே, சிறுநீரக பிரச்சனைகளுக்கும் சிறுநீரக கற்களை கரைக்க மருந்தாக வாழைத்தண்டு சாறை உட்கொள்பவர்களுக்கும் ஓர் விஷயத்தை நினைவு கூறுங்கள், நினைவில் வையுங்கள். ஆம் நண்பர்களே, வாழைத்தண்டு சாறை தினம் உட்கொள்ளும் பொழுது 30 ml அளவிற்கு மேல் உட்கொள்வதை தவிருங்கள். காரணம், தினமும் வாழைச்சாறை உட்கொள்வதனால் அதிக அளவிற்கு சிலர் டப்பாக எடுத்து குடிப்பதையும் நான் பார்க்கின்றோம். அப்படி பருகுபவர்களுக்கு உடலில் சோர்வு அதிகமாக காணப்படும்,
சிறுநீரானது உடம்பில் இருக்கும் நீர் மொத்தத்தையும் வெளியேற்ற காரணமாகிவிடும். அதனால் சராசரியாக இயங்கும் மனிதனின் உடலானது மிக சோர்வடையும் தன்மையை ஏற்படுத்திவிடும். காலப்போக்கில் உடலில் தெம்பே இல்லாமல் மிக அசதியாகவும், தெம்பே இல்லாமல் படு வீக்காகவும் அவர்கள் படுத்த படுக்கைக்கு ஆளாவதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இதை பலர் அறிவதே இல்லை, இதை கணக்கில் எடுத்துக்கொள்வதும் இல்லை. உடல் நோய்களை தீர்க்கின்றோம், சிறுநீரக கற்களை கரைக்கின்றோம், சிறுநீரக பிரச்சனையை தீர்க்கின்றோம் என்று ஓடி ஓடி அந்த வாழைத்தண்டு சாறை அளவுக்கு அதிகமாக பருகுவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதை காணலாம். இன்னும் சிலர் இதை அறியாமலே இருக்கின்றார்கள். மருந்து என்பது அளவாக பயன்படுத்துபவர்களுக்கு மட்டுமே மருந்து பயன் தரும், மகத்துவம் பெறும். மறந்து விடாதீர்கள். வாழைக்காயானது இரத்த குழாய் அடைப்பை சரி செய்வதற்கும் சுவாச பிரச்சனையை சரி செய்வதற்கும் பயன்படுகிறது. இல்லறம் காக்கும் நல் மருந்து செவ்வாழை என்பார்கள். ஆம் நண்பர்களே, ஆண்களின் ஆண்மை குறைவுக்கும் அணுக்கள் பிரச்சனைகளுக்கும் சிறந்த மருந்தாக பயன்படுவது இந்த செவ்வாழை பழம். தினசரி உட்கொண்டு வாருங்கள், பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள். நண்பர்களே, இவை அனைத்தும் உண்மையான மருத்துவ செய்திகள்தான். ஆனால் இந்த மருந்துகளை கையாள்வதற்கு சரியான சித்த வைத்தியரை அணுகி மருந்தை உட்கொள்ள வேண்டியது உங்கள் கடமை என்று கருதுகிறேன், சொல்ல கடமைப்படுகிறேன்.